அதிமுக வந்து சிறுபான்மை வாக்குகளை இழந்துருச்சு அப்படின்றத நீங்க ஏத்துக்கிறீங்களா சார்? இல்ல, ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய தலைவர்கள் அப்படித்தான் எங்களை வழிநடத்தி வந்திருக்கின்றார்கள். புரட்சி தலைவர் காலத்திலும் சரி, அம்மாவர்கள் காலத்திலும், இன்றைக்கான எடப்பாடியார் காலத்திலும் சரி. இன்றைக்கு ஏன் சொல்லப்போனால் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்த தமிழ் மகன் உசேன் என்பவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உயர் பதவி. அதில் உயர்ந்த பதவி என்று சொன்னால் அவைத்தலைவர் தான். அந்த அவைத்தலைவர் பொறுப்பிலே ஒரு சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான். இன்னும் சொல்லப்போனால் ஜெருசலேம் செல்வதற்கு, புனித பயணம் மேற்கொள்வதற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் காலத்தில் செய்த உதவிகளை குற யாரும் எந்த அரசும் செய்ததில்லை. அதே போல தான் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ரேஷனில் அரிசியை இலவசமாக அந்த நோன்பு கஞ்சியை இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு நோன்பு காலத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அரசாணை வெளியிட்டு அவங்களுக்கு விலையில்லாமல் கொடுத்து சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தார்கள். இப்படி பல்வேறு நிகழ்வுகளை சொல்லலாம். எனவே சிறுபான்மை மக்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரானவர்கள் என்ற பிம்பம் தோற்றுவிக்கப்படுகிறது தவிர அப்படி உண்மை அல்ல. சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல, ஜாதி சமூகத்துக்கு அப்பாற்பட்டு ஒன்றிணைந்த ஒரே தமிழினம் என்ற வகையில் அனைவருடைய ஆதரவு பெற்ற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான்.